வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நான் இன்றைக்கி செய்ய போகக்கூடிய ரெசிபி மீன் குழம்பு. எந்த மீன் வச்சு செஞ்சாலும் இந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீன் குழம்பை மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். மண் சட்டியில் செய்கிறதுனால மீன் குழம்பு இன்னும் சுவையாக இருக்கும். மண் சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் சீரகம், வெந்தயம், கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருங்க. கறிவேப்பிலை தேவையான அளவு, இடிக்கல்லில் சதைச்ச 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துருங்க. நல்லா வதக்கணும். ஒரு முழு பூண்டை தோல் உரித்து சேர்த்துருங்க. 2 பச்சை மிளகாயை 2ஆக கீறி சேர்த்துருங்க. வெங்காயத்தோட நிறம் கோல்டன் ப்ரௌன் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அரைத்த நாட்டு தக்காளி 2, தேவையான அளவு கல் உப்பு, மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், குழம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். குழம்புத்தூளுக்கு பதிலாக சாம்பார் தூள் சேர்த்தாலும் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு தண்ணீர். நான் சரியாக 2 கப் சேர்த்துருக்குறேன். குழம்ப 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு சமைக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது, கொஞ்சம் திக்காகவும் ஆகியிருக்கு. கட் பண்ணி வச்சுருந்த மீன் துண்டுங்களை சேர்த்துக்கலாம். புளி கரைசல் 3 டேபிள் ஸ்பூன், நல்ல மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு சமைக்கலாம். கடைசியாக கறிவேப்பிலை சேர்த்து அடுப்பு அணைச்சிடலாம். சுவையான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடே கமகமன்னு குழம்பு வாசம் செமையாக இருக்குது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.